வணக்க மக்களே, நான் தான் உங்கள் சதீஷ். ஸோ இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது நம்ம ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் செய்வது எப்படி மற்றும் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் செய்ய தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்றதுக்கான வீடியோ வந்து பார்த்தோன்னா நம்ம ப்ரீவியஸாக போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோவுக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப அளவில் வந்து பார்த்தோன்னா ரெஸ்பான்ஸ் அதிகமாகவே கிடச்சிது. காரணம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இப்போது புதுசாக கம்பெனிஸ் வந்து பார்த்தோன்னா நியூ ஸ்டார்ட் அப்ஸ் வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா அந்த ஜிஎஸ்டியை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தா பிற்காலத்தில் லோன்ஸ் அந்த மாதிரிலாம் போகும்பொழுது ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது காரணத்துக்காக அவங்களே வந்து பார்த்தோன்னா வித்தவுட் எனி இன்ஃபர்மேஷன் ஓகேவா அபவுட் தி ஜிஎஸ்டி தே ஆர் கோயிங் டு ரிஜிஸ்டர் தேர் செல்ஃப். ஓகே, ஜிஎஸ்டி வந்து பார்த்தோன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, ஜிஎஸ்டி ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்டட் ஆகிடுதுங்க. ஓகே, ரிஜெக்ட் ஆகிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே நம்ம வந்து பார்த்தோன்னா ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண தேவையில்லை, நம்ம பண்ண ரிஜெக்ட் தான் ஆகுது. பட் அவங்க தே டோன்ட் நோ ஹவு டு ஓகேவா ரிஜிஸ்டர் அண்ட் ஒய் ஆர் மை ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் ரிஜெக்டட். ஸோ அப்படின்ற ஒரு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ அந்த ரீசன் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, கமெண்ட்டில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதில் ஒன் ஆஃப் த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா, சார் என்கிட்ட உத்தியம் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, நான் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணி ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான பதிலை நான் சொல்கிறேன். இந்த வீடியோ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று இன்னும் முந்தா நேற்று நினைக்கிறேன், ஒரு கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பல்லாவரத்துலேருந்து கால் பண்ணாங்க. அதாவது ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க, ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 years வந்து ரிட்டர்ன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் பண்ணாமல் இருக்கிறாங்க. அப்படி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணாமல் இருந்தால் அவருக்கு என்ன ஆகும்? ஸோ அவருடைய ஜிஎஸ்டி நம்பர் வந்து பார்த்தோன்னா கேன்சல் ஆகுமா, இல்லை அதே ஜிஎஸ்டி நம்பரில் அவர் கண்டினியூ பண்ணிக்கலாமா? இது போன்ற பல கேள்விகளை வந்து பார்த்தோன்னா அவங்க கேட்டாங்க. ஸோ அந்த கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கறது மூலமாக இந்த வீடியோவிலேருந்து அவங்களுக்கான பதில் கண்டிப்பாக கிடச்சிரும். ஸோ அவங்களுமே இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இதில் பேங்க் ஆப்ஷன்லாம் வரமாட்டேது சார் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்கான வீடியோஸ் வந்து பார்த்தோன்னா நான் உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். நீங்களும் வந்து பார்த்தோன்னா இந்த வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம். ஸோ வாங்க. ஸோ வெல்கம் டு மை சேனல் ஸ்மார்ட் இன்ஃபோ தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரிலேட்டடாக வரக்கூடிய queries. அதில் ஃபர்ஸ்ட் கொரியா இருக்கிறது, ஜிஎஸ்டி நான் எடுத்துட்டேன், ஆனால் எடுத்துகிட்டு ஒரு 1.5 yearsக்கு மேலே நான் ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் எதுவுமே ஃபைல் பண்ணலை அப்படின்னா வாட் வில் ஹேப்பன் இஃப் ஐ நாட் ஃபைல்டு ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க தொடங்கிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய சப்ஸ்கிரைபராக அல்லது வியூவராக இருந்தீங்கன்னா கீழே தெரியக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் தெரியக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் அதை முதலாளாக பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி ரிலேட்டட் queries அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே இருக்க போகுது. ஸோ இதை ப்ரெசென்ட் பண்ணுறவர் ஸ்மார்ட் இன்ஃபோ தமிழ். ஸோ நம்ம சேனல் தான் இது முழுக்க வந்து பார்த்தோன்னா ப்ரெசென்ட் பண்ணுது. ஸோ வாங்க பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வாட் ஹேப்பன்ஸ் when ஜிஎஸ்டி ரிட்டர்ன் இஸ் நாட் ஃபைல். ஜிஎஸ்டி எடுத்துகிட்டு ஜிஎஸ்டி ரிட்டர்ன் நீங்கள் ஃபைல் பண்ணோன்னா என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் த எஃபிஷியன்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த இன்டைரக்ட் டாக்ஸேஷன் லா நோன் அஸ் ஜிஎஸ்டி. ஸோ நம்ம நாட்டில் 2017 ஜூலை மாதம் கொண்டு வந்தாங்க ஜிஎஸ்டியை, ஓகேவா? ஸோ அன்னிலேருந்து வந்து பார்த்தோன்னா இந்த ஜிஎஸ்டி வந்து பார்த்தோன்னா நடைமுறையில் இருந்துன்னு வருது. ஸோ இது ஒரு இன்டைரக்ட் டாக்ஸேஷன் கீழே வரக்கூடிய ஒரு லா. ஓகே, நெசசிட்டிஸ் டஃப் பெனாலிட்டிஸ் ஃபார் டேக்ஸ் எவிடன்ஸ். அதாவது இந்த டேக்ஸை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஃபைல் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெனால்ட்டிஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க சில லேட் ஃபீஸை வந்து பார்த்தோன்னா அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. அப்படி அது என்னென்ன பெனால்ட்டிஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அடுத்தது, டு என்கரேஜ் பீப்புள் டு கம்ப்ளை வித் ஜிஎஸ்டி ரெஜிம் இன் இந்தியா த கவர்மெண்ட் ஹேஸ் எஸ்டாப்ளிஷ்ட் 3 key strategies. என்னென்ன அவங்க பாருங்கள், இந்த மாதிரி ஃபைல் பண்ணாமல் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அவங்க ஃபைல் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு 3 விதமான கீ ஸ்ட்ராட்டஜிஸை வந்து பார்த்தோன்னா ஜிஎஸ்டி அஃபீஷியல்ஸ் வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணுறாங்க. அது முதல்ல வந்து பார்த்தோன்னா இன்ட்ரெஸ்ட் அண்ட் மானிட்டரி பெனாலிட்டிஸ், ரெக்கவரி, சஸ்பென்ஷன் ஆஃப் ஜிஎஸ்டி. அதாவது என்னென்னா, இது ஒன்றும் இல்லைங்க, முதல்ல உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. அதாவது நீங்கள் ஃபைல் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபைல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வட்டி போடுவாங்க, அதாவது இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க, அதாவது லேட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்தது மானிட்டரி பெனால்ட்டிஸ். மானிட்டரி பெனால்ட்டிஸ்னால்
நீங்கள் எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ண போகிறீங்களோ, அதாவது உங்களுடைய இன்வாய்ஸ் வேல்யூ எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கு ஈக்குவலான ஒரு அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஃபைல் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கவரி நோட்டீஸ் அனுப்புவாங்க. சார் தயவுசெய்து இந்த ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸை வந்து பார்த்தோன்னா ஃபைல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் டியூ டேட் இருக்கா, இப்போ டியூ டேட் வந்து பார்த்தோன்னா 15 ஜூலைன்னு இருக்குன்னா அந்த ஜூலை 15க்கு முன்னாடி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க. அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே, அடுத்தது சஸ்பென்ஷன் ஆஃப் ஜிஎஸ்டி. இதுவுமே ரெக்கவரி நோட்டீஸில் எல்லாமே அனுப்பிச்சும் நீங்கள் ஃபைல் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா தென் தே வில் மூவ் டு சஸ்பென்ஸ் யுவர் ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட். ஓகே, அடுத்தது பார்ப்போம். ஓகே, முதல்ல வாட் இஸ் ஜிஎஸ்டி அப்படின்றத பார்ப்போம். ஓகே, the Indian government passed the Goods and Service Tax Act on March 29, 2017. அன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணுறாங்க, பாஸ் பண்ணுறாங்க. எந்த சட்டத்தை? சரக்கு மற்றும் சேவை வரின்னு சொல்லக்கூடிய இந்த ஜிஎஸ்டி சட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 29, 2017 அன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை பாஸ் பண்ணுறாங்க. அண்ட் இட் வென்ட் இன் டு ஃபோர்ஸ் ஆன் ஜூலை 1, அதாவது ஜூலை 1, 2017 அன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா இது இம்ப்ளிமெண்ட் ஆகுது. அன்னிலிருந்து இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் இஸ் அ சிங்கிள் டொமஸ்டிக் இன்டைரக்ட் டேக்ஸ். இது ஒரு மறைமுக வரின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். தட் அப்ளைஸ் அக்ராஸ் த கண்ட்ரி. ஒரே நாடு ஒரே வரி, அந்த ஒரு கோட்பாடு கீழே இறக்கக்கூடிய ஒரு வரி தான் இந்த ஜிஎஸ்டி. ஏன் இதை பேசிக்காக நான் போகிறேன்னா, இந்த பேசிக்காக தெரியாமல் நீங்கள் ஜிஎஸ்டியில் போய் இறங்காதீங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா the goods and service tax is a tax that applies to both goods and services. இது எல்லாருக்கும் தெரியுங்க. சரக்குகளுக்கும் வரி கட்டணும், சேவைகளுக்கும் வரியை கட்டணும். ஓகேவா? இட் இஸ் அன் இன்டைரக்ட் டேக்ஸ் தட் ஹஸ் பிரைமர்லி ரீப்ளேஸ்ட் வேரியஸ் அதர் இன்டைரக்ட் டேக்ஸஸ் இன் இந்தியா. இதுக்கு முன்னாடி, அதாவது பிஃபோர் இம்ப்ளிமெண்டிங் ஜிஎஸ்டி தேர் ஆர் மோர் டேக்ஸஸ். ஓகேவா, இன் இந்தியா. ஓகேவா, அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா வேட், அதாவது வேல்யூ ஆடட் டேக்ஸ், சர்வீஸ் டேக்ஸ், எக்ஸைஸ் டியூட்டி எக்ஸட்ரா. இந்த மாதிரி பலவிதமான வரிகள் வந்து பார்த்தோன்னா நம்ம ஒரு பொருள் உற்பத்தியாகி கன்சியூமர் கைக்கு கிடைக்கிற வரை வந்து பார்த்தோன்னா there are so much of taxation in between the duration. ஓகேவா, அதாவது ப்ரொடக்ஷன்லேருந்து ஹோல்சேல் ரீட்டைலர்னு வரும்பொழுது there is a various taxation that taxpayer have to pay to the government. ஸோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா ப்ரொஹிபிட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த ஜிஎஸ்டி. ஸோ திஸ் வில் மேக் டேக்ஸ் கலெக்ஷன் ஈஸியர். ஸோ இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்தது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம் நடந்தது. அதாவது கவர்மெண்ட்டுக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இவங்களுக்கு அதை கலெக்ட் பண்ணக்கூடிய வழிமுறை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஈஸியான ஒரு வழிமுறையாக ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ரெடியூஸ் டபுள் டாக்ஸேஷன். ஓகேவா, அதாவது டேக்ஸுக்கு மேலே டேக்ஸ் போடக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆகிடுச்சு. அடுத்தது இன்க்ரீஸ் ப்ராசஸ் எஃபிஷியன்சி. அதாவது ஒரு பொருள் மேலே வந்து பார்த்தோன்னா ப்ராஃபிட் வச்சு விற்கலாம், ஆனால் அந்த ப்ராஃபிட்டே வந்து ஸோ அடுத்தது ஓகே, நீங்கள் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு ஃபைல் பண்ணாமல் இருக்கிறீங்க, அதாவது நீங்கள் ஃபைல் பண்ணி இருந்திருப்பீங்க, நடுவில் ஏதாவது சில காரணங்கள், உதாரணமாக வந்து பார்த்தோன்னா இந்த கொரோனா லாக்டவுனால் வந்து பார்த்தோன்னா நிறைய பேருக்கு பிஸ்னஸ் இழந்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தருணத்தில் வந்து பார்த்தோன்னா உங்களால் வந்து பார்த்தோன்னா ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ண முடியாமல் போயிருக்கலாம். அப்படி உங்களால் ஃபைல் பண்ண முடியாமல் போன அந்த நாட்கள்லேருந்து நீங்கள் எவ்வளோ நாட்கள் வரை வந்து பார்த்தோன்னா ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணாமல் இருக்கிறீங்களோ அந்த நாட்களுக்கு அவங்க எப்படி லேட் ஃபீஸ் பெனால்ட்டி போடுறாங்க அப்படின்றதுக்கான ஒரு ஷார்ட் டேபிள் தான் இது. இதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் நில் லயபிலிட்டி GSTR 1 அண்ட் 3B. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைல் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா பர் டேக்கு வந்து பார்த்தோன்னா 10 rupees அப்படின்ற கணக்கில் அவங்க லேட் ஃபீ சார்ஜ் பண்ணுவாங்க. அதாவது 10 ரூபான்றது ஸ்டேட் ஜிஎஸ்டியாகவும் 10 ரூபான்றது சென்ட்ரல் ஜிஎஸ்டியாகவும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. இதுவுமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அமௌண்ட்டில், அதாவது அமௌண்ட்டில் நீங்கள் இன்னுமே வந்து பார்த்தோன்னா அந்த எவ்ரிடே போடக்கூடிய அந்த பெனால்ட்டிக்கு போடக்கூடிய லேட் ஃபீஸையும் தாண்டி நீங்கள் ஃபைல் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு, அதாவது ஸ்டேட் ஜிஎஸ்டி 250ஆகவும் சென்ட்ரல் ஜிஎஸ்டி 250ஆகவும் சேர்த்து 500 ரூபா வந்து பார்த்தோன்னா இப்போ மந்த்துக்கு நீங்கள் கட்ட வேண்டிய சூழ்நிலை வரும். ஓகேவா? ஸோ ஒரு ஃபைலிங் பீரியடுக்கு நீங்கள் இப்போ மந்த் அப்படின்றது கட்ட வேண்டியது இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நில் லைபிலிட்டி GSTR 1, அதாவது நில் ரிட்டர்ன் GSTR 1 இருக்கலாம் அல்லது 3B இருக்கலாம், ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தோன்னா நீங்கள் கட்டுற மாதிரி வரும். அடுத்தது GSTR 1
சாரி இந்த இதில் பாருங்கள், அடுத்தது GSTR 1 3B அதில் பிலோ 1.5 crores, அதாவது 1.5 கோடிக்கு கீழே இருக்கக்கூடிய நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா per டேக்கு உங்களுக்கு 25 rupees ஃபார் CGST அண்ட் 25 rupees ஃபார் SGST ஆகும் நீங்கள் பே பண்ணுவீங்க. ஆக மொத்தம் 50 ரூபா நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் ரெகுலராக அவங்க போட்டிருக்கக்கூடிய லேட் பெனால்ட்டியும் தாண்டி நீங்கள் ஃபைல் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா நீங்கள் ஆக மொத்தம் ஒரு ஃபைலிங் பீரியடுக்கு எவ்வளோ நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும்னா 2000 ரூபா. அது 1000 ரூபா ஸ்டேட் ஜிஎஸ்டியாகவும் 1000 ரூபா சென்ட்ரல் ஜிஎஸ்டியாகவும் நீங்கள் பே பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஸோ இந்த சார்ட்டு நான் உங்களுக்கு தரேன், நீங்கள் வீடியோவில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா நான் 2 நான் சொன்னேன், நீங்கள் இந்த டேபிள்ஸை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆனுவல் ரிட்டர்ன் நீங்கள் ஃபைல் பண்ணனா ஒரு நாளைக்கு அவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, ஸ்டேட் ஜிஎஸ்டியாக நீங்கள் எவ்வளோ கட்டணும், சென்ட்ரல் ஜிஎஸ்டியாக நீங்கள் எவ்வளோ லேட் பெனால்ட்டி கட்டணும் அப்படின்றது விஷயம் இதில் போட்டிருக்கிறேன். என்கிட்ட பல்லாவரத்தில் இருந்து டவுட் கேட்ட அந்த சப்ஸ்கிரைபருக்கு இந்த சார்ட் மூலமாக அவங்களுக்கு விளக்கம் கிடச்சிரும். ஓகே, ஸோ நேற்று எனக்கு கால் பண்ணாங்க, பட் வந்து இங்கே ஷட் டவுன் இருந்ததுனால அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ மூலமாக அவங்களுக்கு ஒரு உதவி கிடச்சிருக்கோன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வாட் ஆர் த அதர் கான்சிக்வன்சஸ் ஆஃப் நாட் ஃபைலிங் GSTR 1 and 3B? GSTR 1ம் GSTR 3Bயும் நீங்கள் ஃபைல் பண்ணலை அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். இது நிறைய பேர் கேட்டுருக்கிறீங்க. ஸோ நீங்கள் கேட்டதுனால நான் போடுறேன், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பீப்புளுக்கு நிறைய பேருக்கு அவங்க ஆடிட்டர்ஸே வந்து பார்த்தோன்னா இந்த விஷயத்த சொல்கிறது கிடையாது. பார்க்கலாமா? த ஃபர்ஸ்ட் விஷயம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா, இன்புட் டேக்ஸ் கிரெடிட் டினைட் டு யுவர் கஸ்டமர்ஸ். என்ன சார் இது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, your customer will be denied input tax credit of GST charged by you on your sales. அதாவது நீங்கள் GSTR 1ம் 3Bயும் ஃபைல் பண்ணலை அப்படின்னா நீங்கள் எந்த கஸ்டமருக்கு பொருளை சேல்ஸ் பண்ணுறீங்களோ அவங்க ஓகேவா நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்வாய்ஸ் வச்சு ஐடிசி கிளைம் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு அந்த ஐடிசின்றது வந்து பார்த்தோன்னா பிளாக் ஆகிடும். ஓகேவா? அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ், அது ஒரு ப்ராப்ளம் வந்து பார்த்தோன்னா உங்களால் உங்கள் கஸ்டமர்ஸும் ஃபேஸ் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக்கிங் ஆஃப் இவே பில். இவே பில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாத இருக்கிறவங்களுக்கும் நான் சொல்கிறேன். இவே பில்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மேண்டிட்டேரியாக இருக்கும். அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணும்பொழுது அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் பில்லு கூட வந்து பார்த்தோன்னா அந்த இவே பில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இவே பில்லை வந்து பார்த்தோன்னா ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் GSTR 1 and 3B ஃபைல் பண்ணலை அப்படின்னா பிளாக்கிங் ஆஃப் இவே பில் வந்து பார்த்தோன்னா அவங்க பிளாக் பண்ணுவாங்க. அதாவது you will not be able to generate e-way bill if 2 consecutive GSTR 3B is not filed. ஓகேவா, 2 மாதத்தினுடைய GSTR 3B நீங்கள் ஃபைல் பண்ணலன்னா you are not able to generate e-way bill for your transportation அப்படின்றது தான் சொல்கிறாங்க. அடுத்தது பிளாக்கிங் ஆஃப் GSTR 1. நீங்கள் 3B ஓகேவா 3Bன்றத GSTR 3B ஃபைல் பண்ணலை அப்படின்றது பட்சத்தில் you will not be able to file GSTR 1. ஓகே, ஸோ 3B ஃபைல் பண்ணலன்னா GSTR 1 ஃபைல் பண்ண முடியாது. GSTR 1 நீங்கள் ஃபைல் பண்ணலன்னா 3Bன்றது உங்களுக்கு ஃபைல் பண்ண சான்ஸே கிடையாது. ஓகேவா? எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒன்று இன்டர் லிங்க். ஓகேவா? GSTR 1ம் 3Bயும். அடுத்து பெனால்ட்டி ஃபார் நான் பேமெண்ட் ஆஃப் GST. இப்போ நீங்கள் GST ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா they will charge you some rupees penalty. ஓகேவா? some rupees for penalty. ஸோ அது என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, for certain specific offenses there are provisions of penalties in GST. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபைல் பண்ணாமல் வர்றதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, they will charge you some penalties. One of such offenses is not paying tax collected amount within 3 months from the due date. அதாவது நீங்கள் ஒரு 3 மாதமாக கஸ்டமர்ஸுக்கு சேல்ஸ் பண்ணி அந்த சேல்ஸ் பண்ணதுலேருந்து வரக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு கட்டக்கூடிய டேக்ஸஸ் வந்து பார்த்தோன்னா நீங்கள் கலெக்ட் பண்ணி அதை நீங்கள் ப்ராப்பராக ஃபைல் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்றது பட்சத்தில் the penalty will be equal to the amount of tax collected subjected to the minimum of 20,000 rupees. அதாவது உதாரணமாக நீங்கள் ஃபைல் பண்ண வேண்டிய அமௌண்ட்டு
இல்லை நீங்கள் ப்ராடக்ட்டை சேல் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தோன்னா 20,000 ருப்பீஸ் மினிமமாக இருக்குதுன்னா அந்த அமௌண்ட்டுக்கு ஈக்குவலான அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ்க்கு டேக்ஸாக நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் பெனால்ட்டி ஃபார் நான் பேமெண்ட் ஆஃப் ஜிஎஸ்டி. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் அண்ட் தென் கேன்சலேஷன் ஆஃப் ஜிஎஸ்டி. இது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இஃப் யூ are a regular taxpayer does not file the return for a continuous period of 6 months, ஒரு 6 மாதத்துக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக எந்த ஒரு ரிட்டர்னும் ஃபைல் பண்ணலை அப்படின்னா தென் த ஜிஎஸ்டி ஆஃபீஸர் may cancel the GST registration of such person. ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடிய பர்சனுக்கு ஜிஎஸ்டி ஆஃபீஸர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட்டே வந்து பார்த்தோன்னா கேன்சல் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். ஏன்னா அவங்க ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துகிட்டு சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க, பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க, பட் they did not file their returns for continue 6 months. ஓகேவா, 6 months கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரிட்டர்ன்ஸையும் ஃபைல் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷனே வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது the officer will issue notice seeking your clarification. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபைல் பண்ணாமல் இருக்கக்கூடிய விஷயம் நீங்கள் தெரிஞ்சே பண்ணுறீங்களா இல்லை தெரியாமல் பண்ணுறீங்களா அப்படின்றதுக்காக they will issue the notice about the clarification of your concern. ஸோ நீங்கள் எதனால் இந்த மாதிரி ஃபைல் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்றதுக்கான ஒரு லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இஷ்யூ பண்ணுவாங்க. அண்ட் யூ ஆர் ரெக்வயர்ட் டு ரிப்ளை தி ஒர்க்கிங். ஓகேவா, அதாவது அந்த லெட்ரு வந்ததுலேருந்து அந்த லெட்டர்லேயே வந்து பார்த்தோன்னா தே வில் மென்ஷன் how many days that you want to reply to the GST officer. ஓகே, ஸோ இதில் பாருங்கள் ரிப்ளை இன் 7 working days. ஸோ சண்டே சாட்டர்டே இதெல்லாம் எடுத்துருங்க. அது இல்லாமல் 7 working daysக்குள்ளே வந்து பார்த்தோன்னா you are required to give your response giving reasons to the officer for not cancelling your registration. இல்லை நான் வந்து கரெக்டாக ஃபைல் பண்ணிடுறேன், ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வந்து பார்த்தோன்னா நான் இந்த 6 months வந்து பார்த்தோன்னா நான் ஃபைல் பண்ணாமல் இருக்கிறேன், கண்டிப்பாக நான் ஃபைல் பண்ணிடுறேன் அப்படின்றது நீங்கள் அந்த நோட்டீஸ் வந்ததுலேருந்து ஒரு 7 நாளைக்குள்ளே நீங்கள் you have to give your response to the GST officer. However, officers don't need to initiate the cancellation immediately after non-filing of the 6th consecutive month's return. அந்த 6 மாதத்துக்கு அப்புறமும் வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஃபைல் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்றத பட்சத்தில் they don't need any concern from you to clarify the GST cancellation. ஓகேவா, ஸோ அவங்க அதுக்கு மேலேயே வந்து பார்த்தோன்னா உங்ககிட்ட எந்த ஒரு கிளாரிஃபிகேஷனும் வேணும் அப்படின்றத நினைக்க மாட்டாங்க. they will surely cancel your registration of GST. okay, if officers choose to initiate the procedure of your GST registration cancellation, then your GST number will be suspended. ஓகேவா, அந்த மாதிரி அவங்க முடிவெடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் உங்களுடைய ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணால் உங்களுடைய ஜிஎஸ்டி நம்பர் வந்து பார்த்தோன்னா முற்றிலும் வந்து பார்த்தோன்னா சஸ்பெண்ட் செய்யப்படும். நீங்கள் அந்த ஜிஎஸ்டி நம்பரை வச்சு எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் நீங்கள் சேல் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் ஜிஎஸ்டி நம்பர் எடுக்கிறது எந்த காரணத்துக்குன்னா நான் பொருளை விற்கிறது வந்து பார்த்தோன்னா முறைப்படி டேக்ஸை பே பண்ணி தான் நான் மக்களுக்கு இந்த பொருளை நான் விற்கிறேன் அப்படின்றதுக்காக தான். ஸோ இந்த நம்பரை உங்களுக்கு சஸ்பெண்ட் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ஸோ யூ வில் நாட் கோ டு சேல் எனி ப்ராடக்ட் அண்டர் த டேக்ஸபிள் குட்ஸ். ஓகேவா, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரி ப்ரொசீடிங்ஸ் அண்டர் செக்ஷன் 79. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இருந்து வந்து பார்த்தோன்னா அவங்க ரெக்கவரி ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டி ஆக்ட் செக்ஷன் 79 படி வந்து பார்த்தோன்னா அவங்க ப்ரொசீட் பண்ணுவாங்க. அது என்ன 79 அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். இதில் பாருங்கள், வாட் ஆர் ரெக்கவரி ப்ரொசீடிங்ஸ் அண்டர் செக்ஷன் 79 அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட் ஒன், இஃப் யூ do not file your GSTR 3B despite concerned reminders and notice, the department will initiate the recovery proceedings. ஸோ இந்த மாதிரி நிறைய ரிமைண்டர்ஸு நோட்டீஸு எல்லாமே கொடுத்து கூட இஃப் யூ ஆர் நாட் ஃபைல் யுவர் ஜிஎஸ்டி தென் ரெக்கவரி ப்ரொசீடிங்ஸ் அண்டர் செக்ஷன் 79 அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன், த ஃபர்ஸ்ட் ரிமைண்டர் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நீங்கள் நான் முன்னாடி சொன்னது போல் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணக்கூடிய டியூ டேட் வந்து பார்த்தீங்கன்னா 15 ஜூலை அப்படின்னு இருக்குதுன்னா 15 ஜூலை 2022 அப்படின்னு இருக்குதுன்னா அந்த 15 ஜூலை 2022க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு ரிமைண்டர், ஃபர்ஸ்ட் ரிமைண்டர் வரும். ஓகேவா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ரிமைண்டரு இமீடியட்லி ஆஃப்டர் த டியூ டேட். ஸோ அந்த 3 நாள் முடிஞ்சு அந்த டியூ டேட் வரும் பார்த்தீங்களா 15 ஜூலை 2022க்கு அப்புறம் அந்த நாள் கழித்து ஒரு நாள் வந்து பார்த்தோன்னா
ரெண்டாவது ரிமைண்டர் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க, ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது நோட்டீஸ் உங்களுக்கு சென்ட் ஆகும். ஃபஸ்ட்டு 2 வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் இருந்து ஜஸ்ட் நீங்கள் ஒரு மெயில்னு நினச்சிக்கோங்க, ஓகேவா. அடுத்தது 3வது வர்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நோட்டீஸை உங்களுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க 5 days ஆஃப்டர் த டியூ டேட். இப்போ 15 ஜூலை 2022னா உங்களுக்கு 20 ஜூலை 2022 அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தே வில் இஷ்யூ தி நோட்டீஸ் இன் ஃபார்ம் GSTR3A அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபார்மை அவங்க இஷ்யூ பண்ணுவாங்க. உங்களுக்கும் வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஜிஎஸ்டி லாகின் ஓப்பன் பண்ணிவிட்டு வியூ நோட்டீஸ் அண்ட் பெனால்ட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டேப்பில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா யூ வில் ஃபைண்ட் தி GSTR3A ஃபார்ம். require the person to file returns in 15 days. உங்களை என்ன சொல்லுவாங்கன்னா இந்த நோட்டீஸில் ஒரு 15 நாளைக்குள்ளே வந்து பார்த்தோன்னா இந்த ரிட்டர்ன்ஸை 15 நாளைக்குள்ளே இந்த ரிட்டர்ன்ஸை நீங்கள் ஃபைல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 நாளைக்கு அப்புறம் அனுப்பக்கூடிய இந்த GSTR3A ஃபார்மில் அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அடுத்து நீங்கள் இந்த நோட்டீஸ் அனுப்பியும் வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு ரிட்டர்ன்ஸை நீங்கள் ஃபைல் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் தே வில் இஷ்யூ an ஆர்டர். ஓகே, ஸோ how many of you know what is the difference between order and notice? Okay, order will be the command mode, notice will be the reminder mode. Okay, ஸோ அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஆர்டர் அப்படின்றது உங்களுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க எனி டைம் ஆஃப்டர் த லேப்ஸ் ஆஃப் 15 days. அந்த 15 நாள் முடிகிற தருவாயில் தே வில் இஷ்யூ தின் ஆர்டர். என்ன ஆர்டர்னு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் இன் ஃபார்ம் GSTR3A provided the return is not filed, officer may proceed the assessment. Here the officer will compute the tax liability. நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் லைபிலிட்டி நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டணுமோ அந்த டேக்ஸ் எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துப்பாங்க. டேக்ஸ் லைபிலிட்டி த பெஸ்ட் ஆஃபீஸ் ஜட்ஜ்மெண்ட். அதை எப்படி எடுப்பாங்கன்னா தட் ஆஃபீஸர் மே டேக் இன் டு அக்கௌண்ட் த டீட்டெயில்ஸ் ஆஃப் அவுட்வர்ட் சப்ளை. நீங்கள் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறீங்க, ஓகேவா. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணது உங்கள்கிட்ட கேட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தராமல் இருக்கலாம், பட் உங்களோட சப்ளையர்ஸ்லேருந்து அவங்க வாங்கிப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவே பில் எவ்வளோக்கு வந்து பார்த்தோன்னா எவ்வளோ வாட்டி நீங்கள் இவே பில் ஜென்ரேட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் கணக்கில் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா தே வில் calculate தி டேக்ஸ் லைபிலிட்டி ஓகே. ஸோ ஹவு மச் டேக்ஸ் லைபிலிட்டி தட் யூ ஹாவ் டு பே டு தி டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் அப்படின்றத அவங்க கால்குலேட் பண்ணிப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்டர் வில் பி இஷ்யூட். நான் சொல்லிட்டேன் அந்த ஆர்டர் என்ன ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ASMT 13 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஆர்டர்னால் ஒன்றும் இல்லைங்க, அதாவது சம்மரி ஆஃப் நோட்டீசஸ். என்னென்ன நோட்டீசஸ் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன், என்னென்ன ரிமைண்டர்ஸ் நான் ஒன்று சென்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றத சொல்கிறது தான் இந்த ASMT 13 and summary will be uploaded in the DRC07 by an officer. ஸோ இனிஷியேஷன் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க. ஆஃப்டர் 30 days ஆஃப் சர்விங் த ஆர்டர் இன் ஃபார்ம் ஆஃப் ASMT 13. இந்த ஆர்டர் அவங்க இஷ்யூ பண்ண அந்த இதிலிருந்து ஆஃப்டர் 30 days அந்த இஷ்யூ பண்ணதுலேருந்து 30 நாள் கழிச்சு த ஆஃபீஸர் மே இனிஷியேட் த ரெக்கவரி ப்ரொசீடிங்ஸ் அண்டர் த 78 செக்ஷன் 78 படி வந்து பார்த்தோன்னா அவங்க அந்த ப்ரொசீடிங்ஸை இனிஷியேட் பண்ணுவாங்க. ஆக்சுவல் ரெக்கவரி அண்டர் த செக்ஷன் 79 என்னென்ன பண்ணுவாங்கன்னா ஆஃபீஸர் எம்பவர் டு ரிகவர் தி டேக்ஸ் பேயபிள் ஃப்ரம் யர் டெட்டாஸ். உங்கள் கஸ்டமர் யார் யாரெல்லாம் உங்களுக்கு பே பண்ணணுமோ அவங்கக்கிட்டேருந்து உங்கள் அமௌண்ட்டை வந்து பார்த்தோன்னா அவங்க கலெக்ட் பண்ணிப்பாங்க. ப்ளஸ் ரீஃபண்ட் டியூஸ் உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி எதனா எக்ஸிஸ்டடாக வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஃபைல் பண்ணியிருக்கலாம். இப்போ 2000 ஃபைல் பண்ணுறதுக்கு நீங்கள் 3000 ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரீஃபண்ட் வந்து பார்த்தோன்னா நீங்கள் எடுக்க முடியாது. ஸோ அந்த ரீஃபண்டுமே அவங்களுக்கு போயிடும். சைஸ் ஆஃப் குட்ஸ் நீங்கள் ஃபைல் பண்ணாமல் விட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஃப்யூச்சரில் நான் இந்த பொருள்லாம் சேல்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சில கூட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா க்ளோசிங் ஸ்டாக்காக வச்சுருப்பீங்க. அந்த கூட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சைஸ் பண்ணுறாங்க, அதாவது பறிமுதல் பண்ணிவிடுவாங்க, ஓகேவா. அடுத்தது ப்ராப்பர்ட்டி. ஸோ எந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் பேஸாக வச்சு இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கிறீங்களோ அந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கை விட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஓகே, ஸோ அடுத்தது வாட் ஆர் த கான்சிக்வன்சஸ் ஆஃப் டிலேடு ஃபைலிங் ஆஃப் GSTR 1(3)B அப்பார்ட் ஃப்ரம் லேட் ஃபீ. இந்த லேட் ஃபீலாம் தவிர்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா GSTR 1ம் 3Bயும் ஃபைல் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா என்னென்ன கான்சிக்வன்சஸ், என்னென்ன ப்ராப்ளங்கள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் அ டேக்ஸ் பேயர் இஸ் ரெக்வயர்ட் டு பே டேக்ஸ் வித்தின் த ப்ரெஸ்கிரைப்டு டைம் பட் ஃபெயில்ஸ் டு பே. அந்த பீரியட் டியூ டேட்டுக்குள்ளே பே பண்ணணும்னு சொல்லிட்டு லா சொல்லுது, பட்
அதுபடி உங்களால் பே பண்ண முடியல, இல்லை பே பண்ண மறந்துட்டீங்க, இல்லை பே பண்ண தவறிட்டீங்க அப்படின்றா இன்ட்ரெஸ்ட் அட் 18% வில் பி லேவ்டு ஃபார் த டிலே. ஸோ அப்படி நீங்கள் டிலே பண்ணக்கூடிய அந்த சூழ்நிலையில் அந்த அந்த ஃபீஸும் நீங்கள் கட்டுவீங்க, லேட் ஃபீஸும் கட்டுவீங்க. அதையும் தாண்டி 18% அந்த கூட்ஸோடைய வேல்யூ, இன்வாய்ஸ் வேல்யூவில் 18% வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் வில் பி பேயபிள் ஒன்லி இஃப் யூ யூஸ் கேஷ் ரெஜிஸ்டர், ஓகேவா, கேஷ் லெட்ஜர் பேலன்ஸ் டு பே டாக்ஸஸ். இன்ட்ரெஸ்ட் வில் பி பேயபிள் ஒன்லி இஃப் யூ யூஸ் தி கேஷ் லெட்ஜர் பேலன்ஸ். ஸோ எல்லாருக்குமே தெரியும், ஜிஎஸ்டி யூஸ் பண்ணுறவங்க கேஷ் லெட்ஜர், கிரெடிட் லெட்ஜர்னு சொல்லிட்டு இருக்கும் டேஷ்போர்டில். ஸோ நீங்கள் கேஷ் லெட்ஜர் யூஸ் பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அதிலிருந்து உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிடிச்சிப்பாங்க. இன் அதர் வேர்ட்ஸ், இஃப் யூ ஹேவ் எனஃப் இன்புட் டேக்ஸ் கிரெடிட், you do not pay taxes using net banking, challan, balance already added in the tax ledger, then there won't be any interest. ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஐடிசி நிறைய உங்களுக்கு கிளைம் ஆகிருக்கு, ஸோ நீங்கள் நிறைய பொருள் சேல்ஸ் பண்ணி ஐடிசி இருக்குது, நிறையவே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு கேஷ் லெட்ஜரையோ கிரெடிட் லெட்ஜரோ யூஸ் பண்ணக்கூடிய அவசியம் இல்லை. ஓகேவா, நீங்கள் இதில் இருந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ தேர் இஸ் நோ கான்செப்ட் ஆஃப் மேக்ஸிமம் கேப்பிங் இன் திஸ் கேஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அளவுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் போட மாட்டாங்க. அதாவது ரொம்ப அளவுக்குலான அமௌண்ட்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகவோ இல்லை லேட் பெனால்ட்டியாகவோ அவங்க போட மாட்டாங்க. 18%னா அந்த 18% ஆன் இன்ட்ரெஸ்ட், அதாவது இன்வாய்ஸ் வேல்யூ, த டோட்டல் இன்வாய்ஸ் வேல்யூ, அதில் இருந்தால் 18% உங்களுக்கு பெனால்ட்டியாக போடுவாங்க, ப்ளஸ் லேட் பெனால்ட்டி. ஸோ அடுத்தது ஓகே, ஸோ லாஸ்ட்டாக ரிலேட்டட் டு ஜிஎஸ்டி யூஸ் பண்ணக்கூடிய டேக்ஸ் பேயர்ஸ் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ, ஸோ அவங்களுக்கு இந்த கோட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேஸ்ட் யுவர் மணி அண்ட் யூ ஆர் ஒன்லி அவுட் ஆஃப் மணி, பட் வேஸ்ட் ஆஃப் டைம் யூ ஹேவ் லாஸ்ட் அ பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். ஸோ முன்னாடி கேட்டிருந்த அந்த வீடியோவில் கேட்டிருந்த சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும் அல்லது வியூவராக இருக்கட்டும், அவங்களுடைய கமெண்ட்டில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸுக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கோன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் அதில் இன்னொருத்தர் வந்து கேட்டிருந்தார், ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா அதில் எந்த ஒரு பேங்க் ஆப்ஷனும் காட்ட மாட்டேது சார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்கள் என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னு தெரியும், பட் கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா பேங்க் ஆப்ஷன்ன்றது கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் அதை தவற விட்டுருப்பீங்க அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். அடுத்தது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுட்டு நான் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ முதல்ல உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எந்த யூனிட் கீழே வரீங்க, அதாவது அதில் ஒரு கோடு ஒன்று வருங்க, அதாவது அந்த என்னென்ன தொழிலுக்கு சில கோடு இருக்கும், அந்த கோடுக்குள்ளே வரீங்க, அந்த கோடை கரெக்டாக செலக்ட் பண்ணுங்க. ஏன்னா இப்போது முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இக்கும் ஜிஎஸ்டிக்கும் ரிலேஷன் கிடையாது. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டில் நீங்கள் எம்எஸ்எம்இ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கொடுக்கக்கூடிய டேர்ன் ஓவரும் நீங்கள் ஜிஎஸ்டியில் கொடுக்கக்கூடிய டேர்ன் ஓவரும் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட மேட்ச் ஆகக்கூடிய டேர்ன் ஓவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லா சொல்லுது. ஸோ அதனால் புதிய ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ப்ராப்பராக அதை வந்து எவ்வளோ யூனிட்டி நீங்கள் மேனுஃபேக்சரிங் யூனிட்டி வச்சுருக்கிறீங்கன்னா அப்படின்னா எவ்வளோ யூனிட் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ண போகிறீங்க, இல்லை நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறவராக இருந்தால் என்னென்ன பொருட்களை ட்ரேட் பண்ண போகிறீங்க, சர்வீஸ் பண்ணக்கூடியவங்கன்னா அதை கரெக்டாக நீங்கள் போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷனை வச்சு நீங்கள் கண்டிப்பாக யூ வில் கெட் தி ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட். அடுத்தது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சார் கேஸ் பில் ப்ரூஃபை வச்சு நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்க முடியுமா? கண்டிப்பாக வாங்கலாம். அந்த கொடுக்கக்கூடிய கேஸ் பில் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கணும். அதில் மென்ஷன் ஆகிருக்கக்கூடிய அட்ரஸில் நீங்கள் இப்போ பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபராக இருக்கணும். ஓகேவா, அந்த ப்ரூஃப் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அந்த ப்ரூஃபில் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் they will issue the GST registration certificate. Otherwise they will deny your GST registration and they will be rejected your GST registration certificate. Okay, அடுத்து இன்னொன்று கேட்டிருந்தாங்க கமெண்ட்டில், அதாவது சார் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் ஆஃப் ஆத்தரைசேஷன் சொல்லிட்டு சொல்கிறீங்களே, அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது லெட்டர் ஆஃப் ஆத்தரைசேஷன் தான் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சியிலையோ அல்லது ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கம்பெனியை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறீங்க, ரிஜிஸ்டர்டு கம்பெனி தான், இல்லை ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, இல்லை சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கான்ஸ்டியூட்டில் வரீங்க, ஓகேவா, ஏதாவது ஒரு டைப்பில் வரீங்கன்னா அந்த டைப்பில் வாங்கியிருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை தான் இதில் மென்ஷன் பண்ணோம். இல்லை அப்படி எதுவுமே இல்லைன்னா அதை நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போல் இன்னொருத்தர் கேட்டிருந்தார்,
சார் இபி பில் வந்து பார்த்தோன்னா இபி பில்லாக கொடுக்கலாமா இல்லை கார்டை வந்து பார்த்தோன்னா அப்லோட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் கார்டு தெளிவாக இருந்தால் நீங்கள் கார்டு அப்லோட் பண்ணலாம், இல்லை பில்லு தெளிவாக இருக்குன்னா பில்லே வந்து பார்த்தோன்னா நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இல்லை பில்லு இல்லை அப்படின்றது பட்சத்தில் நீங்கள் ஆன்லைனில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதிலேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சட் கோ வெப்சைட்லேருந்து அந்த பில்லை எடுத்து நீங்கள் கூட அப்லோட் பண்ணி ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வாங்கலாம். ஸோ நன்றி கைஸ். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸோ கிளாரிஃபிகேஷனோ இல்லை இது எனக்கு புரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய டவுட்ஸை வந்து பார்த்தோன்னா கொஸ்டினாக ஃப்ரேம் பண்ணி எனக்கு அனுப்புங்க. ஸோ அடுத்து வரக்கூடிய ஜிஎஸ்டி ரிலேட்டட் வீடியோஸில் வந்து பார்த்தோன்னா ஐ வில் ஆன்சர் யுவர் கமெண்ட்ஸ் ஆஃப்டர் த வீடியோ தட் ஐ ஹேவ் அப்லோடட். ஓகே, இதில் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா நான் சொல்லியிருப்பேன். நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் சொல்லியிருப்பேன். அப்படி ஆன்சர் சில பேருக்கு நான் சொல்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள், ப்ராப்பராக வந்து பார்த்தோன்னா சர்டிஃபிகேட்டை வாங்குங்க, ப்ராப்பராக பிஸ்னஸ் நடத்துங்க. ஓகேவா? ஸோ நத்திங் வில் ஹேப்பன். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.